என்னடா மச்சான், கல்யாணம் பண்ண போகிற மாப்பிள்ளை மாதிரி டிப்டாப்பாக கிளம்பி வந்திருக்க. கலக்குறடா நீ. பின்ன நான் கலக்காம நீ நான் கலக்குவ. எனக்கு தானே இன்னைக்கு கல்யாணம், அதனால நான் தான் டிப்டாப்பாக வரணும். என்னை விட நீ தாண்டா கலக்கலாக இருக்க. பார்க்கறதே கருப்பாக இருக்க. கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கடா. உனக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காக தெரியுமா? உனக்கு உன்னோட அருமையே தெரிய மாட்டேங்குதுடா. ஆமாம், இப்படி சொல்லி சொல்லவே நீ வெறுப்பேத்துறிய. விட்றா விட்றா, நீ இப்படி சொன்னா இல்லை மச்சான், நீந்தே ரொம்ப அழகாக இருக்க, செம்மையாக இருக்க, வேஷ்டி சட்டையிலலாம் சூப்பராக இருக்க அப்படின்னு சொல்வேன் தானே எதிர்பார்த்தேன். அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன்டா. என்னை நீ எவ்வளோ புகழணுமோ புகழ்ற. நான் கருப்பு அழகண்டா, அது எனக்கே தெரியும்டா. இன்னும் தாலியாக கட்ட போகிற, மாலையை மாற்றிட்டு கையெழுத்து தான் போட போகிற. அதுக்கு இவ்வளோ இது தேவையா? அதுக்கு தான் சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றபடி என்ன, நீ இப்போ என் பக்கத்தில் இருந்தால் நீ அழகு கூட அப்படி ஆயிடுவியா? நீ அத்தனை வேறு கலராக இருந்து என் பக்கத்தில் இருந்தாலும் என்னை தாண்டா எல்லாரும் பார்ப்பாங்க. ஏன்னா நான் பிளாக் பியூட்டிடா. அது சரி. எங்கடா இன்னும் ஆளை காணோம்? டைம் வேறு ஆச்சு. அதானே, இன்னும் காணுமே. பிரீத்தி வரல இல்லை, உன் தங்கச்சியோட கிளம்பி வருவாங்க. எப்போயும் 2 பேரும் ஒன்றா தானே வருவாங்க. கோயிலுக்கு எதுவும் போயிட்டு சென்டிமெண்ட்டாக பார்த்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். சத்த வெயிட் பண்ணுவேன். இது இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன், இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண முடியாதா? அப்புறம் சைன் பண்ணிவிட்டு மறுபடியும் தனித்தனியாக பிரிஞ்சு தானே இருக்க போறியா? அதுக்கு இருக்கிற இந்த அக்கா பொருள் வெயிட் பண்ணுறா, வருவாங்க. இருடா, நம்ம பசங்க சீக்கிரமே கிளம்பி வந்துட்டோம், பொண்ணுங்க நல்லா கிளம்பி வரணும்ல. ஆமாடா, அதுவும் கரெக்டு தான். சும்மா நவி 7 மணி நேரம் அவங்க கிளம்புறதுக்கு. இப்போ சேரீ வேறு கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப லேட் பண்ணுவாங்க. சரி வரட்டும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். சாப்பிட்டாச்சும் வந்துருக்கலாமேடா, நான் அவசரத்தில் சாப்பிடாம கூட வந்துட்டேன். நான் சாப்பிட்டப்பா. உனக்கெல்லாம் இன்னைக்கு பசிக்காதுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் உன்னை கூப்பிட கூட இல்லை. நான் வாட்டுக்கு ஒரு கட்டு கட்டிட்டு வந்துட்டேன். அட பாவி, ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா? என் கூடவே தானடா இருந்த, எப்படா சாப்பிட்ட? இந்த நவீன் பசின்னு வந்துட்டா புயல் மாதிரி வேலை செய்வேன். என்ன விதத்தில் சாப்பாடு உள்ளே போகும்னே தெரியாது. பார்த்தியா, உனக்கே தெரியல நான் எப்போ சாப்பிட்டோம்னு. அப்படி அவ்வளோ வெறி எனக்கு, அவ்வளோ பசி. சரி, ஒரு வேளை மதியம் எல்லாரும் சாப்பிடும்போது கடையில் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். ஆமாம்ல, இன்னைக்கு ட்ரீட் வைக்கிறீங்கள நீனு, அதை மறந்தே போயிட்டேன். என்ன, நான் எங்களுக்காக தான் வெள்ள வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்களா? சாரி, நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு. இவள்கிட்ட அப்போவே சொன்னேன், அப்புறமா வந்து சாமி கும்பிட்டுக்கலான்னு. இவன் தான் கேட்கவே இல்லை மச்சான். சாரி மச்சான், வாங்க போகலாமா? அம்மா பவி எங்க? பவி எங்கன்னு என்கிட்ட கேட்குறியே, உங்கள் கூட வரலையா? ஏன் பிரீத்தி, நீயும் பவியும் தானே வாரம் சொன்னி, அதோட நான் வாட்டுக்கு வந்துட்டு இல்லை. இப்போ வந்து பவி எங்கன்னு கேட்குறியே, நீ எங்கே போயிட்டு வர? இல்லையண்ணா, நாங்கள் 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டோம். பவி கிளம்பிக்கிட்டு இருந்தா, நான் சீக்கிரமே கிளம்பிட்டேன். அதோட கோயிலுக்கு கூப்பிட்டாளா, சரி போயிட்டு வரேன், நீ கிளம்பி இருடி, அப்படியே இல்லைன்னா லேட் ஆயிடுச்சுன்னு போயிருன்னு சொன்னேன். லேட் ஆயிடுச்சு, அதனால நாங்கள் இங்கே வந்துட்டோம். அவன் இங்கே இருப்பான்னு நினச்சி வந்தோம். நீ ஃபோன் பண்ணி பற்றியா இல்லையா? நான் ஃபோன் பண்ணேன், இந்த கிளம்பிட்டோம்ல சொன்னா. என்னம்மா வராமல் இருக்கா? ஒரு வேளை வந்துக்கிட்டு இருக்காளோ என்னமோ. சரி வந்துடுவா, நாங்கள் போய் உள்ளே போய் வெயிட் பண்ணலாமா? கொஞ்சம் சீக்கிரம் வரணும்னு தெரியாதா? சும்மா திட்ட மாட்டாங்களா? நம்ம பேர் கூப்பிட்டா போகணும்ல. இவளுக்கு கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இல்லை. நான் ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்கலை. ஃபோனை ரூமில் போட்டு வந்துட்டால என்னன்னே தெரியல. ஃபோனை எங்கேயோ போனாலும் கையில் கொண்டு போகிற பழக்கமே இல்லை. இதுக்குதான் பிரீத்தி சொன்னேன், கோயிலுக்கு இன்னொரு நாள் போய்க்கலான்னு. நீ தான் இன்னைக்கே போகணும், அதுவும் இப்போவே தான் போகணுன்னு அடம் முடிச்ச. இப்போ பாரு, பவியை கையோடு கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கலாம்ல. இன்னும் அவளை ஆளை காணோம். ஒரு ஆட்டோ பிடிச்சி கூட வரக்கூடாதா? லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ தெரில. ஃபோனே எடுத்துகிட்டு வந்தாலும் இல்லை ரூம்லேயே போட்டு வந்துட்டாலும் தெரில. இல்லை பிரவீன், எனக்கு என்ன தெரியும்? நீங்கள் வான்னு சொன்னோன்னே நான் வரது கிளம்பி வந்துட்டேன். நான் சீக்கிரமே கிளம்பிட்டேன். அவள் அப்போ தான் குளிச்சுக்கிட்டு இருந்தா. அவள்கிட்ட தான் கேட்டுட்டு தான் வந்தேன். நீ அப்படியே கோயிலுக்கு வரியாடி, அப்படியே போறியான்னு கேட்டேன். நான் லேட் ஆயிடுச்சுன்னா அப்படியே வந்துருவேன், நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொன்னான். அதனால தான் நான் வந்தேன். எனக்கு என்ன ஆசை அவளை கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு. சரி சரி, நீங்கள் சண்டை போட்டுக்காதீங்க, அவள் வந்துருவா. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். சாரிண்ணா, என்னால் தானே, நான் தான் கூடவே இருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கணும். நான் இவரோட கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் வந்துட்டேன். சாரிண்ணா. சரி சரி விடுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பவி என்ன சின்ன குழந்தையா? யாராச்சும் ஒரு ஆள் போய் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றதுக்கு. அவள் வந்துடுவா. ஏன் சிவா இப்படி திட்டுக்கிட்டே இருக்கி? உங்கள் கூட கோயிலுக்கு வரணும் தானே ஆசையை வந்து பற்றியெல்லாம் திட்டுக்கிட்டே இருக்கி. அண்ணன் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? இல்லை செல்லம், பவி இன்னும் வரல இல்லை, அதனால தான். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. நீ ஒன்றும் கோச்சிக்காத. நான் என்னமோ புதுசாக திட்டுற மாதிரி இது பண்ணுறேன். வேணா என்னை 2 திட்டு திட்டிக்க, இல்லைன்னா செல்லமாக அடிச்சுக்க. இதில் என்ன இருக்குது? டேய் மச்சான், நீந்தே லவ் பண்ணி டார்ச்சர் பண்ணுறேன்னு பார்த்தா இங்கே இதுக்கு அதுக்கு மேலே இருக்குல்லடா. ஒரு ஜீவன் இங்கே பக்கத்தில் நிற்கிதே, சிங்கிளாக இருக்கானே, அவனுக்கு ஒன்றுமே தெரியாதே. பால் வடிகிற மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கானே, அவனை வச்சுக்கிட்டு இப்படிலாம் பேசலாமா பண்ணலாமான்னு கொஞ்சமாச்சும் இங்கே தான் தெரியுதாடா. நீங்கள் வாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறீடா. சரி விட்றா விட்றா, சின்னஞ்சிருச்சுன்னா அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்து பொறாமப்படலாமா? அதெல்லாம் இப்படி தான், விடு விடு. சரி அண்ணா, நீங்கள் பேசிட்டே இருங்க. நான் போய் அவளை என்ன காணோம், போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடட்டுமா? சரி பிரீத்தி, நானும் வரேன், 2 பேரும் சேர்ந்தே போகலாம். இல்லை வேணாம், நீங்கள் இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணா இங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் போனோன்னு வந்துடுறேன். ஃபோனை எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டேன், அவளை பற்றி எனக்கு தெரியும். ரூமில் இருக்கும்போது நானே ஃபோனை கையில் கொடுத்து கொண்டு வாடின்னு சொல்லுவேன். இன்றைக்கி நானும் இல்லையா, அவள் வாட்டுக்கு வந்திருப்பா. நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அவளை. சரிம்மா, நீ மட்டும் தனியாக போகிற, சிவாவை கூட்டிகிட்டு போ. இல்லை மச்சான்,
அவங்க தனியாகவே போயிட்டு வரட்டும். சும்மாவே நிற்கும் போதே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. 2 பேரையும் ஒன்றா அப்படின்னா வச்சுக்கவே அங்கே அன்றைக்கிலே மெய் மறந்து அவங்க வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் உன்னோட கல்யாணம் கந்தல் தான். ஆமாடா நீ சொல்கிறதும் கரெக்டு தான்டா. பிரீத்தி நீ மட்டும் வேகமாக போயிட்டு வா. சரி சிவா இருங்க, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். இந்த பவி என்னதே பண்ணுறாலும் தெரியல. அம்மா எங்கேயாச்சும் கிளம்புனா சீக்கிரத்தில் கிளம்பியிருப்பா. இன்னைக்கு முக்கியமான நாள், சீக்கிரம் கிளம்பி வரணும்னு கூட தெரியாது இவளுக்கு. என்னதே பண்ணிக்கிட்டு இருக்காளோ. இப்போதைக்குன்னு பார்த்து ஒரு பஸ்ஸு கூட வராது. நம்ம நேரமாக என்னன்னே தெரியல. சும்மா நிற்கும் போது பஸ்ஸு சும்மா போகும். ஆட்டோ அத்தனை ஆட்டோ வரும். இப்போ பாரு ஒரு காக்கா கூட காணும். நேரம் நம்மளை தீர்த்துருப்பாங்க. இந்த ஐஸ் வேற அங்கிட்ட நிற்கிறா. எதுக்கு நிற்கிறானே தெரியல. ஒருவேளை நம்மளோட வாரக்கிட்டே நிற்பாளோ. அப்படி இருந்தால் அவள் என்னை கேட்டிருப்பாளே. அவளெல்லாம் பிரவீன் கூப்பிட்டுக்க மாட்டேன். என்ன எதுவும் பேசுவோமா? வேணாம். சும்மாவே அன்னைக்கு பேசினதுக்கே பிரவீன் திட்டினாரு. இன்னைக்கு பேசி கொஞ்சம் லேட்டாச்சு. அவ்வளோதே நம்மளை கொள்ளை எடுத்துருவார். இந்த பவி எங்கே? ஓ இன்னைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போகிறோம் சொன்னாங்கல்ல. போய் கேட்கலாமா? வேணாம். ஏற்கனவே நம்மளை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தான் சாரி கேட்டுட்டோம்ல, அதோட ஒதுங்கிக்கிறதான் நல்லது. ஸோ டைம் வேறு ஆச்சு. ஃபோனையும் வேறு மறந்துட்டு ரூம்லேயே போட்டுட்டு வந்துட்டோன்னே. மணி கூட என்னன்னு தெரியல. இப்போ பிரீத்தி இருந்தாலும் ஃபோனை கரெக்டாக எடுத்து வந்துடுவா. அவன் இன்னைக்குன்னு பார்த்து சீக்கிரம் கிளம்பி அண்ணனோட ஓடிட்டா. என்ன ஒரு மாதிரியா குத்துற மாதிரி இருக்கு. ஐயோ அம்மா ரொம்ப வலிக்குது. பேசாமல் பவியை கூப்பிடலாமா? வருவாளா நம்ம கூப்பிட்டாலும்? அவளே அவசரமாக கிளம்பி போகிறா. வேறு யாரை கூப்பிடுறது? யாரையுமே காணுமே கடவுளே. பவி என்ன இசு, என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க பண்ணி? ஒன்றும் இல்லை பவி, நெஞ்சு பக்கம் ஒரு மாதிரி குத்துற மாதிரி ஒரு மாதிரியே வலிக்குது. வலி தாங்க முடியல. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா? ஆட்டோ பிடிச்சி மட்டும் நீ ஏற்றி விட்டுறியா? ஹாஸ்பிட்டல் போகணும் நான். என்ன இசு சொல்கிற? ஆமாம் பவி, உன்னை கூப்பிட வேணான்னு நினச்சேன். உனக்கு இன்னைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போகிறேன்னு தெரியும். நான் அதை கெடுக்கலாம் உன்னை கூப்பிடலை பவி. என்னை ஒரு ஆட்டோவில் மட்டும் ஏற்றி விட்டுருவே ப்ளீஸ். எனக்கு வலி தாங்க முடியல. உன்னை கூப்பிட வேணான்னு நினச்சேன். ஆனால் என்னோட சுச்சுவேஷன் பக்கத்தில் யாரும் கூட இல்லை. உன்னை தான் கூப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னை ஆட்டோவில் மட்டும் ஏற்றி விட்டுட்டு போறியா ப்ளீஸ்? இல்லைன்னா உனக்கு ரொம்ப அவசரம்னாலும் ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டாச்சும் போயேன். நான் அவசரமாக தான் போகிறேன். ஆனால் நீ உண்மையை சொல்கிறியா பொய் சொல்கிறியான்னு தெரியல. இந்த மாதிரி நீ எத்தனை தடவை பொய் சொல்லியிருக்க. அதனால் உன்னை நம்ப முடியலையே ஐசு. சோப்பாவி இந்த விஷயத்துலலாம் போய் சொல்லுவேன். நான் முன்ன மாதிரி நான் இல்லைன்னு தான் உன்ட்ட சொன்னல. என்னை நம்ப. சரி நீ போகிறதுனா போ. நான் பார்த்துக்கிறேன், எப்படியாச்சும் பார்த்துக்கிறேன். என்னால் வலிதான் தாங்க முடியல. சரி இரு, ஆட்டோ வந்தால் ஏறிட்டு போவா? இல்லை பவி வேணாம். உனக்கு அவசரம்னா நீ கிளம்பு. ஆட்டோவே ரொம்ப நேரமாக ஆட்டோ அந்த பக்கம் காணும். நீ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுற? பிரவீனுக்கு தெரிஞ்சால் திட்டுவார். நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் எப்படியாச்சும். நீ உண்மை சொல்கிறியா பொய் சொல்கிறியானே எனக்கு தெரியல. அப்புறம் எப்படி நான் உனக்கு உதவி செய்கிறது? இதுக்கு தான் சொல்கிறது, எப்போவுமே பொய் சொல்லக்கூடாதுன்னு. அப்புறம் நம்ம உண்மையே சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு. நீ பொய் தான் சொல்கிறேன்னு தெரியுது. நான் கிளம்புறேன். கடவுளே, என் நிலைமை இப்படியா வரணும்? அன்னைக்கு ஏதோ போய் அல்பாயுசில் போயிடுவோன்னு சொன்னேன். அது இப்போ பாரு, நம்ம உண்மை சொன்னாலும் அவன் நம்ப மாட்டேங்கிறான். எல்லாம் நம்ம தப்பு தானே. நம்ம நேரம் இப்படி இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது? முன்னாடி செஞ்ச பாவம்லாம் இப்போ துரத்திக்கிட்டு வருதோ என்னமோ தெரில. சரி வேறு யாராச்சும் வரான்னு பார்ப்போம். பவியை என்னை கேட்டு பிரயோஜனம் இல்லை. அவன் நம்மளை நம்ப மாட்டேங்கிறா. அவன் போயிடுவான். நம்ம யாரை கேட்குறதுனே தெரியல. ஃபோன் எங்கே வச்சேன்? ஒருவேளை ஐஸ் உண்மையை தான் சொல்கிறாளோ? அப்படி உண்மையை சொல்லி நம்ம அவளுக்கு ஹெல்ப் பண்ணாமல் போனால் அது ரொம்ப தப்பு இல்லையா? என்னைக்கோ ஒரு தடவை போய் சொன்னான். இப்போ தான் கொஞ்சம் மாறிட்டம் தானே சொல்கிறா. அதையே நம்பக்கூடாது. அழுகிறா வேற. இப்படி அழுதவன் நான் பார்த்ததே இல்லையே. ஒருவேளை உண்மையை தான் சொல்கிறாளோ? அவளுக்கு கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும். ஆட்டோவில் ஏற்றி விட்டாலும் அவள் தனியாக போயிடுவாளா? மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. லேட்டாக போனால் பிரவீன் திட்டுவார். இருந்தாலும் இது ஒரு உயிர் போகிற விஷயம் இல்லையா? நெஞ்சுக்கிட்ட வலிக்குதுன்னு சொல்கிறா. அதே பயமாக இருக்குது. பேசாமல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாமா? என்ன பவி நீ கிளம்பலையா? உனக்கு டைம் ஆச்சுன்னா கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் பவி. இல்லை இசு, இந்த நிலைமையில் உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு என் மனசு வரல. நீ உண்மை சொல்கிறியா பொய் சொல்கிறியான்னு தெரியல. ஆனால் நீ அழுகிறது இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையா? அதனால உண்மையை தான் சொல்கிறியோன்னு தோணுது. நான் உன்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அப்புறமா போகிறேன். எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல. இல்லை பவி அதெல்லாம் வேணாம். ஹாஸ்பிட்டல்லாம் சேர்க்க வேணாம். நானே பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு. இல்லை இசு, அது என்னால் முடியாது. நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு உயிர் போகிற நிலைமையில் ஒருத்தருக்கு உதவாமல் போனோம்னா வச்சுக்கவே அது எவ்வளோ பெரிய பாவம்னு தெரியுமா? ஒரு உயிரை விட என் கல்யாணமே முக்கியமா? அப்படிலாம் இல்லை, இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். ஆனால் உயிர் போச்சுன்னா வருமா? நீ எப்படி வேணாலும் நல்ல உண்மையை சொல்கிறியோ பொய் சொல்கிறியோ, ஆனால் உண்மையை தான் சொல்கிறேன் இந்த விஷயத்தில். அதனால் உன்னை விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை. நான் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு உங்கள் வீட்டில் வந்தோன்னே போகிறேன். இல்லை பவி வேணாம் பவி. பிரவீனுக்கு தெரிஞ்ச நானே பிளான் பண்ணி ஏதோ பண்ணணும்னு சொல்லுவார். வேணாம் விடு, நானே பார்த்துக்கிறேன். உன்ட்டு சொன்னது தான் இப்போ தப்பாக போச்சு. இல்லை இசு, என்னமோ பயமாக இருக்குது. நெஞ்சுக்கிட்ட வலிக்குதுன்னு சொல்கிறேன். வாயினாலையும் குத்துனாலும் குத்தும். இருந்தாலும் வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டக்குன்னு போய் பார்த்துறது தானே நல்லது. நம்ம கிளம்பலாம்பா. நான் பார்த்துக்கிறேன். எதாக இருந்தாலும் என் பிரவீன் தானே, நான் என்ன சொன்னாலும் கேட்பார்.
என்ன மச்சான் அது பிரீத்தி போன ஆளையும் காணோம், இவ்வளோ நேரம் ஆச்சு, டைம் ஆச்சு, முதலே பேர் கூப்பிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூப்பிட்டுருவாங்களே, 2 பேரையுமே காணோம். பிரீத்திக்கு ஃபோன் அடித்தாலும் எடுக்கவே மாட்டேங்கிறா, என்னாச்சுன்னே தெரியலையே. அதான் நானும் யோசிச்சுட்டே இருக்கேன், என்னன்னே தெரியல. எனக்கு என்னமோ படபடன்னு இருக்குது, மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. விடு மச்சான், வந்துடுவாங்க. இல்லைடா மாப்பிள்ள, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. இந்த மாதிரி நடந்ததே இல்லையா. பவி சீக்கிரமே கிளம்பி வான்னு சொன்னேன், இவ எதுக்குதான் இப்படி பண்ணுறாளோ தெரியல. டே பிரவீன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கவலைப்படாத. தங்கச்சி எங்கே போகிறாங்க, கொஞ்சம் லேட் ஆகிருக்கும் கிளம்புறதுக்கு, படபடன்னு இருந்திருக்குல்ல, அவங்களுக்கும் பாவம் தானே. வருவாங்க, இரு, நீ சும்மா போட்டு மனசை போட்டு குழப்பிக்காத. ஆமாம் மச்சான், அவளே கொஞ்சம் கன்ஃபியூஸில் தானே இருந்தா, அதனால் கிளம்புறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். பிரீத்தி போயிருக்கால, 2 பேரும் வந்துருவாங்க, இருங்க. ஆனால் ரொம்ப நேரம் ஆச்சு காணுமே. இவள் ஆட்டோவில் தானே போனா, போகிற வழியில் பாதியில் வந்திருந்தாலும் ஆட்டோவில் போகும்போது பார்த்துருப்பாளே, என்ன ஆச்சுன்னே தெரியலையே. இந்த பிரீத்தியே வந்துட்டா. என்ன பிரீத்தி தனியாக வந்திருக்க, பவி எங்கே பின்னாடி வராளா? அவளை வர சொல்ல வேமாறு, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, ஏற்கனவே பேரெல்லாம் கூப்பிட்டாங்க. என்ன பண்ணிய நீனு போய் இவ்வளோ நேரம் என்ன பண்ண, போகணுன்னு சட்டுப்பட்டுன்னு வரதுன்னு இல்லையா? பவி எங்கே பிரீத்தி, கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல, நீ வரைக்கும் பேசாமல் அமைதியாகவே இருக்க. அண்ணா பவி இங்கேயும் வரலையா? இங்கேயும் வரலையான்னா புரியலையே. பவி எங்கே, ரூமில் இல்லையா? அப்போ நீ போகிற வழியில் பார்த்துட்டு போனியா நல்லா, நடுவில் எதுவும் வரலான்னு? இல்லை, நான் போகிற வழியெல்லாம் பார்த்துட்டு தான் போனேன். அவன் எங்கேயுமே வரல. ரூமில் போய் பார்த்தேன், அங்கேயும் இல்லை. ஒருவேளை ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாலும் நான் அங்கேயும் போய் பார்த்தேன், அங்கேயும் வரல. ஃபோனும் ரூம்லேயே தான் கிடக்கு. ஃபோன் அடித்து பார்த்தா ரூம்லேயே கிடக்கு. எங்கே போனானே தெரியல. ஒருவேளை வேறு வழியில் எதுவும் இங்கே வந்துட்டாலோ அப்படின்னு நினச்சில நான் ஓடியாந்தேன். என்ன பிரீத்தி இது, அப்போ அவள் எங்கே தான் போயிருப்பா? ரூம்லேயும் இல்லை, ஆஃபீஸ்லேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. எங்கே போயிருப்பா? நடுவில் என்ன காக்கா வத்துக்கிட்டு போயிடுச்சவளை? இல்லை சிவா, நான் பார்த்துட்டேன் சிவா. போகும்போது நல்லா தான் பார்த்துட்டு போனேன். பவி எனக்கு தெரியாதா? யாருமே இல்லையே. வேறு வழியில் வந்திருந்தாலும் இங்கே தானே வந்திருக்கணும். எனக்கு முன்னாடி இப்போ வந்திருக்கணும்ல. இவ்வளோ நேரம் ஆச்சு வரல. எங்கே போயிருப்பாவ? பிரீத்தி அவள் காலையில் கிளம்பிட்டு தானே இருந்தா, இல்லை பிடிக்கல அப்படி இப்படின்னு மறுபடியும் எதாவது சொல்லிட்டு இருந்தாளா? இல்லைண்ணா, அப்போல்லாம் அவள் ஒன்றுமே சொல்லலை. அன்னைக்கு இது ஒன்றதோட அப்புறம் அவள் மாறிட்டானா. அவள் நல்லா சிரிச்சுக்கிட்டு தான் சந்தோஷமாக தான் இருந்தா. இருந்தாலும் கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. இருந்தாலும் வரலன்னா சொல்லலையேண்ணா. அவள் குளிச்சுட்டு சாரிலாம் என்ன சாரி கட்டுறது அப்படிலாம் பார்த்துல எடுத்து வச்சிருந்தா. அவளுக்கு பிடிக்காமலாம் இல்லை. அவள் இப்போ எங்கே போனானே தெரியலையே. நம்மளை சொல்லாமலாம் ஃபோன் எடுத்துகிட்டு போயிருந்தானே, கரைச்சலே இல்லை. ஃபோன் அப்படியே ரூமில் போட்டே போயிருக்கு பக்கி. இப்போ எங்கே போச்சுன்னே தெரியல, என்ன பண்ணுறதுண்ணா? அப்புறம் பவி எங்கே தான் போயிருப்பா? அங்கேயும் இல்லைன்னா இங்கேயும் இல்லைன்னா அப்போ எங்கே தான் போயிருப்பா? நடுவில் பாதை தெரியாமல் வேற எங்கேயாச்சும் போயிட்டாளா? அவளுக்கு பாதை தெரியும் தானே. அப்படிலாம் ஒன்றும் தெரியாமலாம் அவள் போகமாட்டா. அவள் என்ன சின்ன குழந்தையா? இப்போ எங்கே போயிட்டா? பிரீத்தி, எனக்கு ஐசு மேலே தான் சந்தேகமாக இருக்கு. நான் தான் சொன்னல, முந்தா நாள் அவளே வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி பேசி ஐஸ் வச்சான்னு. நான் அப்போவே சொன்னேன் பவிட்ட, அவளை நம்பாத, அவள் எதுக்கோ இப்படி பிளான் பண்ணுறா அப்படின்னு. அவள் தான் ஏதாச்சும் பொய் சொல்லி அவளை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிருப்பாள். எனக்கு நல்லா தெரியும், இந்த ஐஸு பார்த்த வேலை தான் அது. என்னன்னா அப்படி சொல்கிறா? அவள் தெரிஞ்சுட்டு இருந்தானே வந்து மன்னிப்பு கேட்டா. பாவம், நான் நேற்று போனால் புலம்பிக்கிட்டே கிடந்தா. ஐஸ் அப்படிலாம் பண்ண மாட்டேன், அப்போ தான் மாறிட்டாள். அவள் சொல்கிறத வச்சு பார்த்தா மாறிட்டான்னு தான் தோணுது. எல்லா விஷயத்துக்கும் ஐஸ் நம்ம சொல்ல முடியாதுல்ல. எதுவுமே தெரியாமல் நம்மளாம் எப்படி போய் சொல்ல முடியாதுல்லண்ணா. ஏன் பிரீத்தி, ஐசுவை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்து இப்படி சொல்கிறீங்க? அவள் அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆளு தான், சொல்ல முடியாது. பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பாள். அந்த ஐஸ் நம்பர் இருந்தால் அடித்து பார்த்தா தெரியும்ல. அவளுக்கு அடித்து பாருங்களேன், அவளுக்கு அடித்து பார்த்தா தானே தெரியும். அவள் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சால் நம்ம பவி இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சிடும்ல. ஃபோன் எடுத்து பார்த்தா தெரியும்ல. ஃபோன் அடிக்கலாம் தான், நம்பர் இல்லையே. அவன் நம்பர்லாம் நாங்கள் வச்சுக்கிறதே இல்லை. ஏன் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, கூட பழகுற எல்லா நம்பரும் குரூப்பில் போட்டு வச்சிருப்பீல்ல, அதுலேருந்து எடுக்க வேண்டியதானே. இல்லை சிவா, அவளை குரூப்பில் யாருமே சேர்க்க கூட இல்லை. அவட்ட யாருமே ரொம்ப பேச மாட்டாளா. அந்த பிரியா அவர்கிட்டே பேசிக்கிட்டே தெரியவா. இப்போ 2 நாள் அவளும் பேசுறதில்ல, என்னன்னு தெரியல. ஆத்திர அவசரத்துக்கு நீங்களாம் எப்படி பேசிப்பீங்களோ தெரியல. நம்பர் இல்லை அது இல்லைன்னு, பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்பர் வாங்கி வச்சுக்கணும். ஆத்திர அவசரத்துக்கு ஆகும்ல. அந்த பிரியா சொல்கிறீங்க, அவளுக்காச்சும் அடிச்சு பாருங்க, அவள் கண்டிப்பாக வச்சிருப்பாள்ல. அப்படியா? அவன் நம்பர்னு இல்லையே. நான் குரூப்பில் வேணால் தேடி பார்க்குறேன். கிழிஞ்சு போச்சு. இப்போ பவி எங்கே தான் போயிருப்பா? அப்படி ஐஸை கூப்பிட்டாலும் அப்படிலாம் அவள் போக மாட்டாள். இன்னைக்கு என்ன நாள்னு அவளுக்கே தெரியும், முக்கியமான நாள், இங்கே வரணும்னு தெரியும். அப்படியே அவள் கூப்பிட்டாலும் அவள் போயிடுவாளா? அவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இதுக்குதான் இப்படி பண்ணிக்கிட்டு தெரியலாலோ தெரியல. எத்தனை தடவை சொன்னாலும் இவளுக்கு புரியவே மாட்டேங்குது. சொர்ண கெட்டவளாக திரிகிறா. எவ்வளோ பட்டாலும் அவள் புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறா. மச்சான் விடுங்க, பவி வந்துடுவா. கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல. கொஞ்சம் நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்டு பார்க்கலாமா? தருவாங்களா? இது கவர்மெண்ட் ஆஃபீஸ், நம்ம இஷ்டத்துக்குலாம் ஆட மாட்டாங்க. இன்றைக்கி போச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டால் எப்போ வருதோ என்னன்னு தெரியாது. அதுக்குள்ளே பவிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? அவள் தான் வீட்டில் சொல்லி நிப்பாட்டணும். நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இவ்வளோ தூரத்துக்கு நான் கொண்டு வந்துட்டேன் இழுத்து. இப்போவும் வந்து அவள் மக்கர் பண்ணானா நான் என்ன பண்ணுறது? இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? அவளை திட்டினா மட்டும் உங்களுக்குலாம் கோவம் வருது இல்லை? உங்கள் அண்ணன் வேறு நிற்கிறாரு, இல்லைன்னா நல்லா திட்டினேன். அச்சோ, நான் என்ன எனக்கே இப்போ கோவம் தான் வருது. அவளை ஏதாச்சும் சப்புன்னு அரையன் போல் தோணுது. எங்கே போனானே தெரியலே. ஐஸுக்கு என்னாச்சோன்னு தெரியல. நான் கூட கொஞ்சம் நேரத்தில் பொய் சொல்லணும்னு நினச்சிட்டேன். நல்ல வேலை அப்படியே நம்ம விட்டுட்டு வந்திருந்தா அவள் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்தா காலம் பூரா நான் அழுதுகிட்டே இருந்திருப்பேன். அந்த குற்ற உணர்ச்சியை நீ கொண்டிருக்கோம். நல்ல வேலை கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஆனால் பிரவீனுக்கு தான் ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா ஃபோனே எடுத்துகிட்டு வராமல் விட்டாச்சு. யாராச்சும் ஃபோன் வச்சுருந்தாலும் வாங்கி ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா யாரும் இல்லை. வீட்டில் இன்னும் வரக்காணும். முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இன்னும் ஆளையே காணும்.
ஏம்மா என்னாச்சும்மா நீ தான் என் பிள்ளைய ஹாஸ்பிட்டலில் சேர்த்தியாம்மா நல்ல வேலைம்மா நல்ல காரியம் பண்ணியிருக்க ஆமாம் நீ தானே என் பிள்ளைக்கு ரத்தம் கொடுத்த அப்போவும் நீ தாம்மா காப்பாற்றின இப்போவும் நீ தான் காப்பாற்றிருக்க டாக்டர் வந்து ஏதாச்சும் சொன்னாராம்மா இல்லைங்கப்பா அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை டாக்டர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியல அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடலான்னு தான் சொன்னேன் நல்ல வேளை வந்துட்டியே எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு ஓ நீங்கள் தான் பவியா ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்கள் தான் ரத்தம் கொடுத்தீங்கன்னா அன்றைக்கி கேட்டுக்கிட்டு இருந்தா அவளுக்கு நீங்கள் கொடுத்ததே தெரியாதான் வேறு யாரோ அவள் ஃப்ரெண்டு பிரியா நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வந்து யாருன்னு கேட்டால் நீங்கன்னு சொன்னேன் அப்புறம் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னேன் பார்த்தா நீங்களே உதவி செஞ்சுருக்கீங்க அவள் ஏதாச்சும் துருக்கா பேசுவா அவளை தான் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டா நல்ல வேளை அதை மனசில் வச்சுக்காம நீங்கள் அவளை காப்பாற்றிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா யாராக இருந்தாலும் இந்த உதவி நம்ம செஞ்சு தானே ஆகும் அதை நல்லவங்களோ கெட்டவங்களோ அதை பார்க்க மாட்டோம்ல அதுவும் கரெக்டு தான் இருந்தாலும் எங்கள் அக்கா இப்போ அப்படி இல்லை முன்ன மாதிரி இல்லை இப்போ ஒரு வாரமாகவே அவள் ரொம்ப சுத்தமாக சேஞ்ச் ஆகிட்டா எனக்கும் தெரியும் ஐஸ் மாறிட்டாங்க நான் கூட கூட பொய் சொல்கிறாங்கன்னு தான் நினச்சி விட்டுட்டு போயிடலான்னு தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் அவங்க அழுதுட்டாங்களா அதை பார்த்து எனக்கு மனசு கேட்கல அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் நல்ல வேலை நல்ல காரியம் பண்ணம்மா நீ மட்டும் விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் தெரியும் யாராச்சும் வந்திருந்தா பரவாயில்ல யாரும் வரலைன்னா என்னம்மா ஆயிருக்கும் நல்ல வேலை உன் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாருமா கடவுள் நீ நினச்சபடியே உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையுமா கடவுள் உன்னை நல்லா பார்த்துப்பாருமா நல்ல பிள்ளையா இருக்க நீ நல்லா இருப்பம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அதான் ஒன்றும் ஆகல கொண்டா சேர்த்தாச்சுல ஒன்றும் இருக்காதுன்னு நம்புவோம் சரிம்மா உனக்கு ஏதாச்சும் முக்கியமான வேலை ஏதாச்சும் இருந்திருக்கும் எங்கேயும் கிளம்பி போயிருக்க மாதிரி தெரியுது நீ போகிறதுன்னா போமா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிலாம் இல்லைப்பா எனக்கு இதை விட முக்கியமான வேலை என்ன இருக்குது சொல்லுங்கள் அப்போல்லாம் ஒரு முக்கியமான வேலையும் இல்லை எனக்கு என்ன தலைபொரிய காரியமா அப்போல்லாம் ஒன்றும் இல்லை என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நான் இருந்து பார்த்துட்டு சாயங்காலமே போகிறேன் எனக்கு இப்போ ஒன்றும் அவசரமும் இல்லை நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள் நான் கிளம்பிடுறேன் அச்சோ பவி அப்படி இல்லை அப்பா உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருக்கும் அப்படின்னு தான் சொன்னார் மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை மற்றபடி நீங்கள் இருங்க உங்களுக்கு ஏதாச்சும் அவசரமாக வேலை இருந்தால் போங்க அப்படின்னு தான் சொன்னார் மற்றபடி நீங்கள் இருக்கிறதுக்குள்ள எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தான் எங்கள் அக்காவோட உயிரே காப்பாற்றிருக்கீங்க முன்னாடியும் காப்பாற்றினீங்க இப்போவும் கொண்டாந்து சேர்த்துருக்கீங்க உங்களை போய் நாங்கள் தப்பாக நினைப்போமா நீங்கள் இருக்கிறதுல எங்களுக்கு என்ன எப்படி நல்ல பிள்ளையா இருக்கா இவள்கிட்ட போய் அவள் வம்பு பண்ணியிருக்கா அவளை சொல்லணும் இப்போவாச்சும் புத்தி வந்துச்சு அது வரைக்கும் சந்தோஷம் சரி திவ்யா நீ அக்காவை இருந்து பார்த்துக்க டாக்டர் வந்தோடனே என்ன சொன்னாங்கன்னு கேள்வி காசு அவசரத்தில் நான் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேனே போய் ஏடிஎம்மில் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படியே சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துடுறேன் சரிப்பா நீங்கள் வேமா வாங்க எனக்கு என்னமோ பதட்டமாகவே இருக்குது பாவம் அக்கா என்னென்னு இருக்காதுல டாக்டர் வந்து ஏதாச்சும் சொன்னாலே தெரியும் நீங்கள் வேமா வந்துடுங்க சரி சரி அதே வந்துடல அந்த பவி இருக்கால அவ இருக்கும்போது உனக்கு என்ன கவலை அதெல்லாம் பார்த்துப்பா நான் போயிட்டு உடனே ஒடியாந்துருவேன் சரி பவி இரு நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் பரவாயில்லப்பா காசு தானே அப்புறம் எடுத்துக்கலாம் சாப்பாடுலாம் இப்போ யார் சாப்பிட போகிறா இருக்கிற சுச்சுவேஷனில் சாப்பிட முடியுமா சொல்லுங்கள் அப்புறமா போய் எடுத்துக்கலாம் விடுங்க இல்லைம்மா திடீர்னு மருந்து மாத்திரை ஏதாச்சும் வாங்க சொல்லுவாங்க அது கூட காசு இல்லாமல் எப்படிம்மா போன உடனே வந்துடுறேம்மா உனக்கு அவசரம்னா கூட கிளம்பு அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் போயிட்டு மெதுவாகவே வாங்க நான் பார்த்துக்கிறேன் எனக்கு ஏதோ பயமாகவே இருக்குது ஒரு மாதிரியா இருக்குது முன்னாடிலாம் வலிக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை திடீர்னு எப்படி வலி வரும் தெரியலை என்னென்ன முன்னாடி வந்துச்சா என்னென்னு தெரியலை ஆனால் இப்போ ரொம்ப வலி அழுதுட்டாங்க எனக்கு ஒன்றுமோ வாய் வலியாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் அவங்க அழுகிறத பார்த்தா ரொம்ப வலிக்கு நல்லதாகலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் தான் அன்றைக்கி ரத்தம் கொடுத்தீங்களா அன்றைக்கி உங்களை நான் பார்க்கவே இல்லை நீங்கள் வந்ததே தெரியாது உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னே இருந்தேன் உங்களை அதுக்கப்புறம் பார்க்க வாய்ப்பே கிடைக்கல நீங்கள் அதுக்கப்புறம் வரவும் இல்லை அதனால தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லவே முடியல ரொம்ப தேங்க்ஸுங்க எங்கள் அக்கா உயிரை காப்பாற்றிருக்கீங்க இதில் என்னம்மா இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் மறுபடியும் வரலான்னே பார்த்தேன் முத நாள் வந்ததுக்கே உங்கள் அக்காவையும் திட்டி அனுப்பிச்சிட்டாங்க அதோட தான் மறுபடியும் வரவும் தோணலை வரலான்னு தான் நினச்சேன் சரி எதுக்கு வாங்கி கட்டிக்கணும் அப்படின்னு தான் வரல மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை திட்டாமல் இருந்தால் நான் வந்திருப்பேன் அவள் கிடக்குற லூஸு அது சரியான லூஸு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிலாம் தெரியாது தான் பாட்டுக்கு எல்லாருமேலேயும் எரிஞ்சு விழுந்துக்கிட்டு அப்படியே தெரியும் ஆனால் இப்போ அப்படி இல்லை மாறிட்டேன் ஆனால் எப்போ மாறினாலும் அப்போதைக்கு நான் அவளுக்கு பிரச்சனையை கடவுள் கொண்டு வராரு என்ன பிரச்சனைனே தெரியல எனக்கு அதை நினச்சா பயமாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிரும் பார்த்துக்கலாம் என்னன்னே தெரியல டாக்டர் வந்து வெளியில் சொன்னால் தானே தெரியும் கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க அவர் இருக்கார் அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் கடவுள் நம்பிக்கையா அதெல்லாம் எனக்கு சுத்தமாக போச்சு முன்னாலாம் கோயில் குளம்னு ஓடிக்கிட்டே திரிவேன் வெள்ளி செவ்வாய் ஆனால் போதும் குளிச்சுட்டு வீடை மொழிகிட்டு நான் பாட்டுக்கு கோயிலுக்கு போய்கிட்டே இருப்பேன் ஆனால் கடவுள் மேலே நம்பிக்கையே போச்சு இப்போ சுத்தமாக நல்லா இருக்க உதவி நல்லா இருக்காங்க எல்லாத்துக்கும் சொல்ல காசு பணத்துக்கும் சொல்லலை மனசு கஷ்டம் எல்லாத்துக்குமே தான் ஏமாறுறது எல்லாமே தான் கடவுள் நமக்கே தானே கொடுக்குறாரு வெறுத்து போச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாதும்மா கடவுள் கண்டிப்பாக நல்லா செய்வார் கொஞ்சம் சோதிப்பார் அந்த சோதனையை தாங்கிட்டு தான் ஆகணும் அப்படியே வெறுத்தோம்னா எல்லாம் சரியாக வந்துடுமா எங்கே வருஷம் பூரா சோதிச்சுட்டு தான் இருக்காரு நல்லது எங்கே செய்கிறாரு செய்கிற மாதிரியே எனக்கெல்லாம் தோணலைங்க
என்ன கடவுள் மேலே இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லதே நடக்கும். எல்லாரும் இப்படியே புலம்பிக்கிட்டு இருந்தால் சரியாக வருமா? அதுக்குன்னு ஒரு காலம் நேரம் வரணும்ல. அவருக்கு தெரியும் நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அதானே நடக்கும். போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம்லாம் இந்த ஜென்மத்தில் தான் வருமா? அது எப்படிங்க? போன ஜென்மத்தில் ஏதோ தெரியாமல் பண்ணியிருப்போம். போன ஜென்மத்தில் நம்ம என்னம்மா இருந்தோம்னு கூட நமக்கு இப்போ தெரியாது. அப்போ செஞ்ச பாவத்துக்கு மட்டும் இப்போ கிடைச்சா அது சரியாக வருமா? அப்போ செஞ்ச பாவத்துக்கு அப்போவே கிடைச்சா அது ஓகே, நம்ம இந்த தப்பு பண்ணோம், இந்த இதுக்கு நமக்கு தண்டனை கிடைச்சிச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் சம்மந்தமே நம்ம இந்த ஜென்மத்தில் கிடைக்குதுன்னா தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் எதுக்குன்னே தெரியாமல் இதெல்லாம் எவ்வளோ கொடுமை. அதுவும் கரெக்டு தான். ஆனால் அப்படி தான் சொல்லுவாங்க, போன ஜென்மத்தில் செஞ்சது பாவமோ என்னமோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொன்னேன். மற்றபடி எனக்கு அதை பற்றிலாம் ரொம்ப தெரியாது. நீங்கள் ஏன் ரொம்ப விரக்தியாகவே பேசுவீங்க? ஏதாச்சும் ப்ராப்ளமா? அது நிறையா இருக்குது பவி. உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுது, இருந்தாலும் வேணாம். எல்லார்ட்டையும் சொல்ல முடியாத சுச்சுவேஷன். அக்கா சரியாகி வரட்டும், பார்த்துக்கலாம். என் வாழ்க்கையை சரி பண்ணுறேன்னு சொன்னால் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் படுத்து கிடக்குறா. என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. சரி விடு, பார்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் நல்லதே நடக்கணும் நம்பணும். அப்போ தான் நடக்கும். நம்ம நம்பிக்கையே இல்லாமல் இருந்தோம்னா எதுவுமே நல்லது நடக்காது. உன் வாழ்க்கையில் ஏதோ கஷ்டம் இருக்குன்னு தெரியுது, ஆனால் அந்த கஷ்டம் கூடிய சீக்கிரத்துலேயே விளைக்கணும் பாருவே. நீ நல்லா சந்தோஷமாக இருப்ப. என்கிட்ட வந்து சிரித்து பேசுவ பாரு. அப்படி நடந்தால் சந்தோஷம் தான். பார்க்கலாம்.